வணக்கம். சுப்ரீம் செய்திகளுக்காக இரா செல்வமணி. இன்றைய முதன்மை செய்திகள். மது ஆலைகளுக்கு அனுமதி வழங்கியதில் முறைகேடு நடந்துள்ளதாக புகார் எழுந்துள்ளது. சிபிஐ விசாரணை கோரி உயர்நீதிமன்றத்தை நாடுவோம். புதுச்சேரி பாராளுமன்ற உறுப்பினரும் மாநில காங்கிரஸ் கட்சி தலைவருமான வைத்திலிங்கம் பேட்டி. ஐஏஎஸ் பயிற்சி முடித்த 20 ஐஏஎஸ் அதிகாரிகள் பாரத் தர்ஷன் திட்டத்தின் கீழ் புதுச்சேரி வருகை புரிந்தனர். வில்லியனூர் ரயில் நிலையத்திலிருந்து நாள்தோறும் ஆயிரக்கணக்கான மக்கள் பயணம் மேற்கொள்வதால் டிக்கெட் முன்பதிவு செய்யும் மையம் அமைக்க வேண்டும். மக்கள் கோரிக்கை. புதுவையில் உள்ள தேசிய நெடுஞ்சாலையில் 100க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்தவரின் உடலை சாலையில் வைத்து போராட்டம். சுமார் 1 மணி நேரத்திற்கு மேலாக போக்குவரத்து பாதிப்பு. இனி விரிவான செய்திகள். மது ஆலைகளுக்கு அனுமதி வழங்கியதில் முறைகேடு நடந்துள்ளதாக புகார்கள் எழுந்துள்ளது குறித்து சிபிஐ விசாரணை கோரி உயர்நீதிமன்றத்தை நாடுவோம் என புதுச்சேரி பாராளுமன்ற உறுப்பினரும் மாநில காங்கிரஸ் கட்சி தலைவருமான வைத்திலிங்கம் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி மாநில காங்கிரஸ் கட்சி தலைவர் வைத்திலிங்கம் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது புதுச்சேரி அரசு தீபாவளிக்கு இலவச அரிசியை ரேஷன் கடை மூலம் வழங்கியது. ஆனால் அதன் பின்னர் ரேஷன் கடைகளை திறக்கவில்லை, இலவச அரிசியை வழங்கவில்லை, ரேஷன் கடை ஊழியர்களுக்கு சம்பளமும் தரவில்லை. உணவு பாதுகாப்பு சட்டப்படி 20 கிலோ அரிசி ஏழை மக்களுக்கு தர வேண்டும், இதையும் அரசு தரவில்லை. புயலால் பாதிக்கப்பட்ட புதுச்சேரி மக்களுக்கு 5000 ரூபாய் நிவாரணம் வழங்கப்பட்டது. ஆனால் விவசாயிகள் முழுமையாக வீடு இழந்தவர்களுக்கு இதுவரை நிவாரணம் தரவில்லை. மத்திய அரசு புயல் சேதத்தை பார்வையிட்டதோடு சரி, அவர்களும் நிவாரணம் தரவில்லை என்றும் மத்திய அரசை நாடி நிவாரணம் பெற அரசு தவறிவிட்டது என குற்றஞ்சாட்டினார். மேலும் மது ஆலைகளுக்கு அனுமதி வழங்கியதில் முறைகேடு நடந்துள்ளதாக புகார்கள் எழுந்துள்ளது. இதுகுறித்து சிபிஐ விசாரணை கோரி உயர்நீதிமன்றத்தை நாடுவோம் என்றும், புதிதாக மது ஆலைகள் தேவையில்லை என்றும், புதுச்சேரி தொழில்நுட்ப பல்கலைக்கழக மாணவி பாதிக்கப்பட்ட விவகாரத்தில் கைது நடவடிக்கை சரியாக இல்லை, இதில் ஆளும் கட்சியினர் தலையீடு உள்ளது, போலீசார் தாமதமாக செயல்படுகின்றனர், மாணவியிடம் அத்துமீறல் குறித்து முழு விசாரணை நடத்தி உரியவர்களை கைது செய்ய வேண்டும், இல்லையென்றால் இந்த கோரிக்கையை வலியுறுத்தி காங்கிரஸ் கட்சி போராட்டம் நடத்தும் என்றும் தெரிவித்தார். ஐஏஎஸ் பயிற்சி முடித்த 20 ஐஏஎஸ் அதிகாரிகள் பாரத் தர்ஷன் திட்டத்தின் கீழ் புதுச்சேரிக்கு வருகை புரிந்தனர். இவர்கள் சட்டப்பேரவையில் முதலமைச்சர் ரங்கசாமியை மரியாதை நிமித்தமாக சந்தித்து பேசினர். இந்திய ஆட்சிப்பணி அதாவது ஐஏஎஸ் பயிற்சி முடித்த 20 ஐஏஎஸ் அதிகாரிகள் பாரத் தர்ஷன் திட்டத்தின் கீழ் புதுச்சேரிக்கு வருகை புரிந்தனர். இவர்கள் புதுச்சேரி சட்டப்பேரவையில் முதலமைச்சர் அலுவலகத்தில் முதலமைச்சர் ரங்கசாமி அவர்களை மரியாதை நிமித்தமாக சந்தித்து புதுச்சேரியில் செயல்படுத்தப்பட்டு வரும் வளர்ச்சி மற்றும் நலத்திட்டங்கள் குறித்து கேட்டறிந்தனர். அப்போது மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கன் உடனிருந்தார். புதுச்சேரியில் உள்ள தேசிய நெடுஞ்சாலையில் 100க்கும் மேற்பட்டோர் உயிர் இழந்தவரின் உடலை சாலையில் வைத்து போராட்டம் நடத்தியதால் சுமார் 1 மணி நேரத்திற்கு மேலாக போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. புதுச்சேரி மங்கலம் தொகுதிக்கு உட்பட்ட பெருங்கலூர்பேட், தனத்துமேடு உள்ளிட்ட கிராமங்களில் 1500க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றனர். இந்த ஊர்களுக்கு தேசிய நெடுஞ்சாலையை தாண்டி சுடுகாடு உள்ளது. இறப்பவர்கள் அங்கு உடலை எடுத்துச் சென்று அடக்கம் செய்வார்கள். ஆனால் தற்போது தேசிய நெடுஞ்சாலை அமைக்கப்பட்டதன் காரணமாக சாலை துண்டிக்கப்பட்டுள்ளது. இதனால் 4 கிலோமீட்டர் தூரத்திற்கு சுற்றி பின்பு சுடுகாடு பகுதிக்கு செல்ல வேண்டிய சூழல் ஏற்பட்டிருக்கிறது. அப்பகுதி மக்கள் பலமுறை கோரிக்கை விடுத்தும் அரசு இதுவரை எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என கூறப்படுகிறது. இந்த நிலையில் பெருங்கலூர் பகுதியில் இன்று ஒருவர் இறந்துள்ளார். அவரை அடக்கம் செய்வதற்காக உடலை உறவினர்கள் மற்றும் ஊர் பொதுமக்கள் சுடுகாட்டிற்கு எடுத்து வந்தவர்கள் இந்த சாலை துண்டிக்கப்பட்டதை கண்டித்தும் சாலையை உருவாக்கித்தர வேண்டுமென வலியுறுத்தியும் உடலுடன் சாலை மறியலில் ஈடுபட்டனர். இதனால் விழுப்புரம் நாகப்பட்டினம் சாலையில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து அப்பகுதி தாசில்தார் சேகர் சம்பவ இடத்திற்கு வருகை தந்து பொதுமக்களிடம் சமாதான பேச்சுவார்த்தை நடத்தி தேவையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்று உறுதியளித்ததைத் தொடர்ந்து போராட்டம் கைவிடப்பட்டது. இதனால் தேசிய நெடுஞ்சாலையில் சுமார் 1 மணி நேரத்திற்கு மேலாக போக்குவரத்து பாதிக்கப்பட்டது.
எல்லாருக்கிட்டையும் போயிட்டு நாங்கள் மனு கொடுத்தோம். 3 முறையும் நாங்கள் வந்து கலெக்டரை பார்த்து இது மாதிரி இஷ்யூ இருக்குதுன்னு சொன்னோம். அதுக்கும் வந்து யாரும் ட்ரை வந்து எதுவுமே ஒத்துக்க மாட்டுது. நாங்கள் கேள்வி கேட்டால் கலெக்டர் சொன்ன பதில் ஒத்துக்க மாட்டுது. நாங்கள் என்ன பண்ண முடியும்? மாற்று வழி ஏதாவது சொல்லுங்கள். மாற்று வழி நீங்களே சொல்லுங்கள் சார் போது மாற்று இடம் கொடுத்துட்டா ஓகேவா? சரி ஓகே சார் தான் நாங்கள் சொல்லுவோம். ஆனால் பல்வேறு பிரச்சனைக்காக இந்தாண்ட கிராஸ் பண்ணி ஆகணும். அதுக்கு எங்களுக்கு மாற்று சப்வேவோ இல்லை மாற்று இடமோ கொடுத்தா நல்லாயிருக்கும். இது தொடர்ந்துனே தான் இருக்குது. எல்லாம் இன்றைக்கி வந்து தாசில்தார்னு நினைக்கிறேன். தாசில்தார் பேசுனார். பேர் வந்து சேகர் சார்னு சொல்கிறேன். சேகர் சார் பேசுனார். அவர் என்ன சொல்கிறார்? அசூரன்ஸ் கொடுக்குறேன், நாளைக்கு வாங்க 10-12 மணிக்கு வாங்க, நீங்கள் ஊர் சார்பாக வாங்க, பேசுவோம், நகையும் கூப்பிட்டு பேசுவோம், அதுக்கான மாற்று சொல்யூஷன் நாளைக்கு உங்களுக்கு முடிவு பண்ணலாம் என்று சொல்லிக்கிறேன். அவரும் அசூரன்ஸ் கொடுக்கல, பேசலான்னு தான் சொல்கிறார். சரி ஓகே, இன்றைக்கி இந்த போராட்டம் முடிஞ்சு அடுத்த இது நிகழ்வு எதுவும் எங்களுக்கு ஒத்து வரலைன்னா அடுத்த கட்ட போராட்டம் இங்கேயே புதைப்போன்னு தான் சொல்லிக்கிறோம். இப்போ இந்த போராட்டத்தை என்ன பண்ணிருக்கீங்க? இப்போ வந்து எடுத்துகிட்டு போய் இதே வழியில் நாங்கள் வந்து அவங்க சொன்ன வழியை நாங்கள் போக மாட்டோம். இதே வழியே தான் எடுத்துகிட்டு போக போகிறோம். சாவை அடக்கம் பண்ண போகிறோம். ஏன்னா இன்றைக்கி ஒரு நாள் இந்த வழியை எடுத்துகிட்டு போயிட்டால் அது கண்டினியூ ஆகிடும். எங்களுக்கு அந்த வழி தேவையில்லை. இதுதான் இந்த வழியை தான். வில்லியனூர் பைபாஸ் சாலை, சுல்தான்பேட்டை ஆகிய பகுதிகளில் சுற்றித் திரியும் கால்நடைகளால் வாகன ஓட்டிகளுக்கு விபத்து ஏற்படும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. எனவே அரசு நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். புதுச்சேரி விழுப்புரம் நெடுஞ்சாலையில் ஒவ்வொரு நிமிடமும் நூற்றுக்கணக்கான வாகனங்கள் செல்கின்றன. இதில் வில்லியனூர் பைபாஸ், சுல்தான்பேட்டை ஆகிய பகுதிகளில் சாலை விசாலமாக இருப்பதால் அப்பகுதிகளில் வளர்க்கப்படும் பசுமாடுகள், பன்றிகள் ஏராளமானவை சுற்றித் திரிகின்றன. காலை முதல் இரவு வரை 24 மணி நேரமும் போக்குவரத்திற்கு இடையூறாக மாடுகள் சாலையை கடந்து செல்வதும் படுத்து ஓய்வு எடுப்பதால் அடிக்கடி வாகன விபத்து ஏற்படுகிறது. இதில் பெரும்பாலும் பைக் ஓட்டிகள் கால்நடைகள் மீது மோதி விழுந்து காயம் அடைவதுடன் சில நேரம் உயிரிழப்புகள் கூட நிகழ்கிறது. எனவே அரசானது சாலையில் சுற்றித் திரியும் கால்நடைகளை அப்புறப்படுத்தப்படுவதுடன் அதன் உரிமையாளர்கள் மீது வழக்கு பதிவு செய்ய வேண்டும். அப்பொழுதுதான் இதற்கு ஒரு நிரந்தர தீர்வு ஏற்படும் என்றும் அப்பகுதி மக்களும் சமூக ஆர்வலர்களும் கோரிக்கை விடுத்துள்ளனர். வில்லியனூர் ரயில் நிலையத்திலிருந்து நாள்தோறும் ஆயிரக்கணக்கான மக்கள் பயணம் மேற்கொள்ளும் நிலையில் டிக்கெட் முன்பதிவு செய்யும் மையம் அமைக்க வேண்டும் என கோரிக்கை குரல் எழுந்துள்ளது. வில்லியனூர் நகரம் புதுச்சேரியின் மும்மத ஆன்மீக தலமாகும். இங்கு பிரசித்தி பெற்ற திருக்காமீஸ்வரர் கோயிலும், அருகே திருக்காஞ்சியில் இந்துக்களின் புனித தலமான காசியை போன்ற கங்கை வராக நதீஸ்வரர் கோயிலும், புகழ்பெற்ற வில்லியனூர் மாதா கோயிலும், பிரபலமான சுல்தான்பேட்டை தர்காவும் அமைந்துள்ளன. பல சித்தர் தலங்களும் வில்லியனூரை சுற்றி அமைந்துள்ளன. பல கல்லூரிகள், தொழிற்சாலைகள் என வில்லியனூர் ஒரு முழுமை பெற்ற நகரமாக காணப்படுகிறது. வில்லியனூர் ரயில் நிலையத்தில் ஒவ்வொரு நாளும் ஆயிரக்கணக்கான மக்கள் இங்கிருந்து பயணம் மேற்கொள்கின்றனர். குறிப்பாக அதிகாலை சென்னை எக்ஸ்பிரஸ் ரயிலில் மட்டும் வில்லியனூரிலிருந்து 500க்கும் மேற்பட்டோர் தினமும் பயணிக்கின்றனர். இப்படிப்பட்ட சிறப்பான வளர்ச்சியின் நகரமான வில்லியனூர் ரயில் நிலையத்தில் டிக்கெட் முன்பதிவு வசதி இல்லாதது நமது பொதுமக்களுக்கு மிகுந்த சிரமத்தை உண்டாக்குகிறது. இது பற்றி பலர் கோரிக்கை விடுத்தும் இன்னமும் இவ்வசதி செய்து தரப்படவில்லை. இன்டர்நெட் வசதியோடு ஒரு கம்ப்யூட்டர் வைக்க தென்னக ரயில்வேவுக்கு எவ்வளவு நாட்கள் தான் தேவை என பொதுமக்கள் கேள்வி எழுப்புகின்றனர். புதுவை மாநிலத்தில் 10 பேரிடம் இணைய வழியில் சுமார் 20 லட்சம் ரூபாய் பண மோசடியில் ஈடுபட்ட மர்ம நபர்கள் குறித்து இணையவழி குற்றப்பிரிவு போலீசார் வழக்கு பதிந்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். புதுச்சேரி வில்லியனூர் பகுதியைச் சேர்ந்தவர் கோமதி வள்ளி. இவரை இணையவழியில் மர்ம நபர் தொடர்பு கொண்டுள்ளார். அப்போது பங்குச்சந்தையில் முதலீடு செய்து அதிக லாபத்துடன் பணம் சம்பாதிக்கலாம் என கூறியுள்ளார். அதனை நம்பிய கோமதி வள்ளி அந்த நபர் அனுப்பிய செயலி மூலம் பல தவணைகளில் ரூபாய் 12 லட்சத்தை முதலீடு செய்து ஏமாந்துள்ளார். மேலும் காரைக்காலைச் சேர்ந்த பிரபு 5.87 லட்சம், மாகே பிராந்தியத்தைச் சேர்ந்த முகமது 1 லட்சம் ரூபாய் மற்றும் புதுச்சேரி அரும்பார்த்தபுரம் பகுதியைச் சேர்ந்த சந்தியா 10,000 ரூபாய், வாழைக்குளம் பகுதியைச் சேர்ந்த சுதீப் 12,000 ரூபாய், தேங்காய்த்திட்டு பகுதியைச் சேர்ந்த தமிழ்ச்செல்வி 66,994 ரூபாய், தட்டாஞ்சாவடியைச் சேர்ந்த சக்தி 1000 ரூபாய், அரியாங்குப்பத்தைச் சேர்ந்த கிருஷ்ணன் 73.
மண்ணாடிப்பட்டு சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பகுதிகளில் பல்வேறு பணிகளுக்கான பூமி பூஜையினை அமைச்சர் நமச்சிவாயம் பூஜை செய்து தொடங்கி வைத்தார். புதுச்சேரி நியமன சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதியின் கீழ் ரூபாய் 21,70,000 செலவில் மேற்கொள்ளப்படும் லிங்காரெட்டிப்பாளையம் கிராமத்தில் உள்ள தெற்கு தெருவில் கழிவுநீர் வாய்க்கால் மற்றும் சாலைகளை மேம்படுத்துதல் பணிக்கான பூமி பூஜையும், குப்பம் கிராமத்தில் உள்ள விடுபட்ட குறுக்கு தெருக்களுக்கு கழிவுநீர் வாய்க்கால் மற்றும் சாலைகள் அமைத்தல் பணிக்கான பூமி பூஜை ரூபாய் 7,80,000 செலவிலும், கைக்கிலப்பட்டு கிராமத்தில் உள்ள புதுநகருக்கு சாலை அமைத்தல் மற்றும் கருமாதி கொட்டகை கட்டுதல் பணிக்கான பூமி பூஜை ரூபாய் 13,50,000 செலவிலும், சுத்துக்கேணி கிராமத்தில் உள்ள மேட்டுத் தெருவில் சாலையை மேம்படுத்துதல் மற்றும் கழிவுநீர் வாய்க்கால் அமைத்தல் பணிக்கான பூமி பூஜை ரூபாய் 24,50,000 மதிப்பீட்டிலும் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் கலந்து கொண்டு விழாவிற்கு தலைமை தாங்கி பல்வேறு பணிகளுக்கான பூமி பூஜையினை தொடங்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அருள்முருகன், மண்ணாடிப்பட்டு கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையர் எழில்ராஜன், உதவி பொறியாளர் மல்லிகார்ஜுனன், இளநிலை பொறியாளர் ஆனந்தன் மற்றும் ஊர் பிரமுகர்கள், பொதுமக்கள் உட்பட பாஜக பிரமுகர்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்கால் போன்ற பகுதிகளில் இருந்து கலந்து கொண்ட பள்ளி மாணவ மாணவிகளுக்கு இடையேயான சதுரங்க போட்டியின் பரிசளிப்பு விழா அரும்பார்த்தபுரம் பகுதியில் நடைபெற்றது. தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்கால் போன்ற பள்ளிகளுக்கு இடையேயான மாநில அளவிலான சதுரங்க ஃபேக்டம் செஸ் அகாடமி மற்றும் ஆஞ்சநேயர் பிரெஞ்சு அக்கவுண்டிங் இன்ஸ்டிடியூட் இணைந்து அரும்பார்த்தபுரம் ப்ளூ ஸ்டார் மேல்நிலைப் பள்ளியில் மாநில அளவில் பள்ளிகளுக்கு இடையேயான சதுரங்க போட்டி நடைபெற்றது. இதில் தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்கால் போன்ற பகுதிகளில் இருந்து சுமார் 205 மாணவ மாணவிகள் போட்டியில் கலந்து கொண்டனர். இதனைத் தொடர்ந்து வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு பரிசளிப்பு விழா நடைபெற்றது. இதில் வெற்றி பெற்ற 100க்கும் மேற்பட்ட மாணவ மாணவியருக்கு பரிசுகள் வழங்கப்பட்டன. இப்போட்டியை ஃபேக்டம் செஸ் அகாடமி நிறுவனர் கதிரவன் மற்றும் ஆஞ்சநேயர் பிரெஞ்சு அக்கவுண்டிங் இன்ஸ்டிடியூட் நிறுவனர் செந்தில் ஜெயராமன் ஆகியோர் ஏற்பாட்டில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளர்களாக அசோசியேஷன் சித்ரா பிரான்ஸ் தலைவர் தம்புசாமி கிருஷ்ணராஜ், பள்ளியின் துணை முதல்வர் சாலை சிவசெல்வம், பிரெஞ்சு இந்திய கூட்டமைப்பின் பொருளாளர் ஜெனரல் குணா கண்டன்டின் மற்றும் முக்கிய பிரமுகர்கள் பலர் கலந்து கொண்டு வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு பரிசுகளை வழங்கி பாராட்டி மகிழ்ந்தனர். புதுவை அரசு தன்னாட்சி கல்லூரிகள் ஊழியர்களின் கூட்டமைப்பினர் இன்று தர்ணா போராட்டம் நடத்தினர். புதுச்சேரி குருமாம்பேட்டில் இயங்கும் அரசு நிறுவனமான ராஜீவ்காந்தி கால்நடை மருத்துவக் கல்லூரியில் கடந்த டிசம்பர் 2024ஆம் ஆண்டு சம்பளம் போடாமல் விட்டதால் ஊழியர்கள் பாதிப்பு அடைந்துள்ளனர். மேலும் பொங்கல் விழா முடிந்தும் சம்பளம் கிடைக்காத சூழ்நிலையில் ஊழியர்கள் மிகவும் பாதிப்படைந்துள்ளனர். இது சம்பந்தமாக புதுச்சேரி அரசு தன்னாட்சி கல்லூரிகள் ஊழியர்கள் கூட்டமைப்பு சார்பாக கவர்னர், தலைமைச் செயலருக்கு கடிதம் கொடுக்கப்பட்டு விரைவாக சம்பளம் கிடைக்க வழிவகை செய்யவும் மற்றும் துறை செயலாளருக்கும் தொடர் தர்ணா போராட்டம் நடத்த கடிதம் கொடுக்கப்பட்டது. அதன் பேரில் சம்பளம் கிடைக்காததால் திங்கட்கிழமை அன்று தொடர்ச்சியாக தர்ணா போராட்டம் நடத்தப்பட்டது. புதுவை முதல்வரும் கால்நடைத்துறை அமைச்சரும் தலைமைச் செயலாளர், கால்நடைத்துறை செயலாளர் உள்ளிட்டோர் ஊழியர்களின் சம்பள பிரச்சனையை தீர்த்து வைக்கும்படி கேட்டுக்கொள்வதாக அவர்கள் கோரிக்கை விடுத்தனர். புதுச்சேரி ஆனந்தா இன் ஹோட்டலில் லீடர் படத்தின் ஃபர்ஸ்ட் லுக் வெளியீட்டு விழா நடைபெற்றது. ஒரு டைலரின் மகன் எவ்வாறு லீடர் ஆகிறார் என்ற தலைப்பில் படம் எடுக்கப்பட்டதாக படத்தின் ஹீரோ தெரிவித்துள்ளார். புதுச்சேரி ஆனந்தா இன் ஹோட்டலில் லீடர் படத்தின் ஃபர்ஸ்ட் லுக் வெளியீட்டு விழா நடைபெற்றது. டைலர் வேலை செய்யும் ஒருவரின் மகன் பல்வேறு இன்னல்களுக்கு நடுவில் படித்து உழைத்து பல கோடிகளை பார்த்து கொரோனா காலத்தில் தான் சம்பாதித்த பல கோடிகளை இழக்கிறார் என்பதை தனது சொந்த வாழ்வில் நடந்த நிகழ்வுகளை கொண்டு புதுச்சேரியைச் சேர்ந்த ஆனந்த் ரவிச்சந்திரன் படத்தின் ஹீரோவாக நடிக்க முகவரி படத்தின் அசிஸ்டன்ட் டைரக்டராக பணியாற்றிய ஆதிராஜா இயக்குகிறார். நிஜ சம்பவத்தின் அடிப்படையில் உருவாகும் இந்த திரைப்படம் விரைவில் படப்பிடிப்பு முடிந்து திரையரங்கில் வெளியாக உள்ளது என்றும், இன்று ஃபர்ஸ்ட் லுக் வெளியீட்டு விழா நடைபெற்றதாகவும், படம் இந்த ஆண்டு முடிவில் வெளியாகும் என்றும், தியேட்டர்களில் வெளியிடப்படும் என்றும் படத்தின் தயாரிப்பாளர் உதயா புரொடக்ஷன்ஸ் பிளெஸிங்ஸ் நிறுவனத்தின் எஸ். பிரகாஷ் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி வணிகத் திருவிழாவின் காலக்கெடு அடுத்த மாதம் 28ஆம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளதுடன் இதுவரை 27 லட்சம் பரிசு கூப்பன்கள் பொதுமக்களுக்கு விநியோகிக்கப்பட்டுள்ளது.
புதுச்சேரி வணிக திருவிழா கடந்த அக்டோபர் மாதம் துவங்கி நடைபெற்று வருகிறது. வணிக திருவிழாவில் பங்கேற்றுள்ள வர்த்தக நிறுவனங்கள், கடைகளில் ஷாப்பிங் செய்பவர்களுக்கு பரிசு கூப்பன்கள் வழங்கப்பட்டு வருகிறது. புதுச்சேரி பிராந்தியத்தில் இதுவரை 18.50 லட்சம் பரிசு கூப்பன்களும், காரைக்காலில் 6.15 லட்சம் பரிசு கூப்பன்கள் உட்பட 27 லட்சம் பரிசு கூப்பன்களை பொதுமக்களுக்கு வர்த்தக நிறுவனங்கள், கடைகள் மூலம் விநியோகிக்கப்பட்டுள்ளது. பொதுமக்கள் போட்டி போட்டுக் கொண்டு பரிசு கூப்பன்களுடன் பொருட்களை வாங்கிச் சென்று அதிர்ஷ்ட குழுக்களுக்கான நாளை எதிர்பார்த்து ஆவலுடன் காத்திருக்கின்றனர். இதற்கிடையில் பொதுமக்கள் வர்த்தக நிறுவனங்களின் கோரிக்கையை ஏற்று வணிக திருவிழாவினை அடுத்த மாதம் 28ஆம் தேதி வரை புதுச்சேரி அரசு நீட்டிப்பு செய்துள்ளது. மார்ச் 2ஆம் வாரத்தில் பரிசு பொருட்களை வழங்க திட்டமிட்டுள்ளது. புதுவை தமிழ்ச்சங்கத்தில் நூல்கள் வெளியீட்டு விழா நடைபெற்றது. நண்பர்கள் தோட்டம் இலக்கிய அமைப்பின் சார்பில் முனைவர் சுந்தரமுருகன் எழுதிய உடைத்திட்ட வில்லை மீண்டும் புதிதாய் சமைத்திட்டவனே மற்றும் புதுவை யுகபாரதி மொழிபெயர்த்த சாகித்ய அகாதமி விருது பெற்ற ஒடியா சிறுகதை தொகுப்பின் மொழிபெயர்ப்பு நூலான ஓர் எல்லையற்ற நொடிப்பொழுது ஆகிய நூல்களின் வெளியீட்டு விழா புதுவை தமிழ்ச்சங்கத்தில் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து இவ்விழாவில் புதுச்சேரி அரசின் கலை பண்பாட்டுத் துறையில் சிறப்பாக பணியாற்றி வரும் இயக்குனர் கலிய பெருமாளுக்கு நண்பர்கள் தோட்டம் இலக்கிய அமைப்பின் சார்பில் பாராட்டு விழா நடைபெற்றது. கலைமாமணி முனைவர் சுந்தரமுருகன் இதற்கு தலைமை தாங்கினார். நண்பர்கள் தோட்டம் இலக்கிய அமைப்பின் தலைவர் திருநாவுக்கரசு வரவேற்புரை வழங்கினார். புதுவை தமிழ்ச்சங்கத்தின் தலைவர் கலைமாமணி, முனைவர் வி. முத்து மற்றும் புதுச்சேரி வடக்கு பகுதி காவல் கண்காணிப்பாளர் வீரவல்லவன் ஆகியோர் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டு கலியபெருமாளுக்கு பாராட்டு மடல் வழங்கினர். தமிழ்ச்சங்கத்தின் செயலர் பாவலர் சீனு மோகன்தாசு, பொதுப்பணித்துறை கண்காணிப்பு பொறியாளர் கலைமாமணி மு. பாலசுப்ரமணியன், சாகித்ய அகாதமி பொதுக்குழு உறுப்பினர் பூபதி பெரியசாமி, தமிழ்மாமணி உசேன், முனைவர் வெங்கடசுப்பராய நாயகர், சாகித்ய அகாதமி விருதாளர் கண்ணையன், தட்சிணாமூர்த்தி, திருப்பூர் சுப்ரபாரதி மணியன் ஆகியோர் வாழ்த்துரை வழங்கினர். கவிஞர் எழுத்தாளர் சிற்றுளி ராம் கணேஷ் சென்னையிலிருந்து வருகை புரிந்து முதல் நூலினை பெற்றுக்கொண்டார். மேலும் வாழ்த்துரையும் அவர் வழங்கினார். புதுதில்லி சாகித்ய அகாதமியின் மேனாள் துணைச் செயலரும் தற்போது புதுச்சேரி அரவிந்தர் சங்கத்தின் கல்வி இலக்கிய சங்கத்தின் செயலருமான கிஷோர்குமார் திரிபாதி சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு வாழ்த்தி பேசினார். நிறைவாக யுகபாரதி நன்றி உரை வழங்கினார். புதுச்சேரி லாஸ்பேட்டை அசோக் நகர் அருள்மிகு செல்வ சித்தி விநாயகர் ஆலயத்தில் எழுந்தருளி உள்ள சைவ குருமார்களாகிய திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர், சுந்தரர், மாணிக்கவாசகர் ஆகிய 4வருக்கு நடைபெற்ற கும்பாபிஷேக விழாவில் முன்னாள் சபாநாயகர் சிவக்கொழுந்து கலந்து கொண்டு சாமியை வழிபட்டார். புதுச்சேரி லாஸ்பேட்டை அசோக் நகர் அருள்மிகு செல்வ சித்தி விநாயகர் ஆலயத்தில் எழுந்தருளி உள்ள சைவ குருமார்களாகிய திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர், சுந்தரர், மாணிக்கவாசகர் ஆகிய 4வருக்கு கும்பாபிஷேகம் வெகு விமரிசையாக நடைபெற்றது. இந்த கும்பாபிஷேகத்தில் 4வருக்கும் சிறப்பு அபிஷேகம் மற்றும் ஆராதனைகள் நடைபெற்றன. தொடர்ந்து விழாவில் சிறப்பு விருந்தினர்களாக முன்னாள் சபாநாயகர் சிவக்கொழுந்து, சப்தகிரி அறக்கட்டளை பொறுப்பாளர் VPS ரமேஷ்குமார், பாராளுமன்ற உறுப்பினர் செல்வகணபதி, முன்னாள் அமைச்சர் ஷாஜகான், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் சாமிநாதன் உள்ளிட்ட முக்கிய பிரமுகர்கள் கலந்து கொண்டனர். தொடர்ந்து கும்பாபிஷேகத்தில் கலந்து கொண்ட பக்தர்களுக்கு முன்னாள் சபாநாயகர் சிவக்கொழுந்து அன்னதானம் வழங்கினார். இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை கோயில் அறங்காவலர் குழுவினர்களான தலைவர் தமிழரசன், பொதுச் செயலாளர் கோவிந்தராஜ், கௌரவ தலைவர் ஹரிதாஸ், துணைத் தலைவர்கள் வேலாயுதம், வேல்முருகன், பொருளாளர் ராஜசேகர், துணை பொதுச் செயலாளர்கள் திருஞான சம்பந்தம், ராஜேஷ்குமார், செயலாளர்கள் தீனதயாளன், ஆண்டாள், முராரி ராவ், மாசிலாமணி, முரளிதரன் உள்ளிட்ட சான்றோர்கள், மெய் அன்பர்கள், சிவனடியார்கள், ஊர் பொதுமக்கள் என அனைவரும் திரளாக கலந்து கொண்டனர். மேலும் கும்பாபிஷேகத்திற்கு முன்னாள் சபாநாயகர் சப்தகிரி VP சிவக்கொழுந்து நன்கொடையாக ரூபாய் 25,000 அறங்காவலர் குழு நிர்வாகிகளிடம் வழங்கினார். புதுதில்லியில் நடைபெறும் குடியரசு தின விழா நிகழ்ச்சியில் விருந்தினர்களாக கலந்து கொள்ள ஒவ்வொரு மாநிலத்தைச் சேர்ந்த பழங்குடியினர்கள் 2 பரிந்துரைக்கப்படுவர். அதன்படி புதுச்சேரியைச் சேர்ந்த 2 பரிந்துரைக்கப்பட்டுள்ளனர். குடியரசு தின விழாவை முன்னிட்டு ஒவ்வொரு ஆண்டும் புதுதில்லியில் நடைபெறும் குடியரசு தின விழா நிகழ்ச்சியில் விருந்தினராக கலந்து கொள்ள ஒவ்வொரு மாநிலத்தைச் சார்ந்த பழங்குடியினர்களில் 2 நபர்கள் பரிந்துரைக்கப்பட்டு அனுப்பி வைக்கப்படுகிறார்கள். அதன்படி புதுவை முதலமைச்சர் அவர்களின் பரிந்துரையின்படி பாகூரைச் சேர்ந்த ஜெயக்குமார் மற்றும் திருமதி ஜெயந்தி ஆகிய 2 பிரதிநிதிகள் குடியரசு தின விழாவில் கலந்து கொள்ள உள்ளனர்.
மேலும் இவர்களை அழைத்துச் சென்று வருவதற்கு தொடர்பு அதிகாரியாக நல அதிகாரி பழனி நியமிக்கப்பட்டுள்ளார். இவர்களுக்கு தேவையான குளிர்கால உடைக்கான தொகை மற்றும் விமான பயணச்சீட்டினை முதலமைச்சர் ரங்கசாமி புதுச்சேரி சட்டப்பேரவையில் இன்று வழங்கி அவர்களை வழி அனுப்பி வைத்தார். இந்த நிகழ்ச்சியின் போது துறை இயக்குனர் இளங்கோவன் உடனிருந்தார். மீண்டும் முதன்மைச் செய்திகள். மது ஆலைகளுக்கு அனுமதி வழங்கியதில் முறைகேடு நடந்துள்ளதாக புகார் எழுந்துள்ளது. சிபிஐ விசாரணை கோரி உயர்நீதிமன்றத்தை நாடுவோம். புதுச்சேரி பாராளுமன்ற உறுப்பினரும் மாநில காங்கிரஸ் கட்சி தலைவருமான வைத்திலிங்கம் பேட்டி. IAS பயிற்சி முடித்த 20 IAS அதிகாரிகள் பாரத் தர்ஷன் திட்டத்தின் கீழ் புதுச்சேரி வருகை புரிந்தனர். வில்லியனூர் ரயில் நிலையத்திலிருந்து நாள்தோறும் ஆயிரக்கணக்கான மக்கள் பயணம் மேற்கொள்வதால் டிக்கெட் முன்பதிவு செய்யும் மையம் அமைக்க வேண்டும். மக்கள் கோரிக்கை. புதுவையில் உள்ள தேசிய நெடுஞ்சாலையில் 100க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்தவரின் உடலை சாலையில் வைத்து போராட்டம். சுமார் 1 மணி நேரத்திற்கு மேலாக போக்குவரத்து பாதிப்பு. இந்த செய்தி அறிக்கை இத்துடன் நிறைவு பெறுகிறது. வணக்கம்.